நெல்லு, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அன்புவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அன்பு அம்மா கிட்ட நீ சொல்லிட்டு வந்திருக்க. எந்த தைரியத்துல நீ அப்படி சொல்லிட்டு வந்த? நான் அன்பு அம்மா கிட்ட பேசின விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இப்ப அதுவா முக்கியம்? கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. எதுக்கு அன்புவை வேண்டான்னு சொல்லிட்டு வந்த? நீ சீக்கிரம் அன்புவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போனா வச்சும் மகேஷோட வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதான் அத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்கல்ல, ஏன் இன்னும் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்க? உன்னை லவ் பண்றவன தானே கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, பண்ணி தொலைக்க வேண்டியது தானே. நிறுத்து. அப்போ வார்டன் கிட்ட நீதே எனக்கும் அன்புக்கும் 3 மாசத்துல கல்யாணம் நடக்கணுங்கிற விஷயத்த சொல்லிருக்கிற, அப்படிதானே? சொல்லு, நீதானே சொன்ன? ஆமா, நான் தான் சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? எல்லாம் உன் நல்லதுக்கு தானே. தாரு, எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு முடிவு பண்ண நீ யாரு? கொஞ்ச நாளா நானும் பாத்துக்கு இருக்கிறேன். என் விஷயத்துல தேவையில்லாம தலையிடுற. நான் மகேஷ் சார பாக்கணும்னு நினைச்சா நீ கருணாகரனை வச்சு தடுக்கிற. நம்ம கம்பெனி ஃபங்க்ஷன் வீடியோ நான் பாக்கும்போது மறைஞ்சு நின்னு எட்டி பாக்குற. வெளிய போனா வந்து வழி மறிக்கிற. அடிபட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற. அது என்னன்னதே தெரியல. ஏன்னா என்ன அர்த்தம்? மகேஷ் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான். மகேஷ் வேற லைஃப்க்கு ரெடி ஆயிட்டா நான் ஏன் உன்னை கல்யாணம் படிக்க சொல்ல போறேன்? நீ எப்படியோ போன, நான் விட்டுட்டு போக மாட்டேன். மகேஷ் சாருக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அவர்கிட்ட பேசி புரிய வை. அதை விட்டுட்டு இனிமே என் பிரச்சனையில தேவையில்லாம நுழைஞ்சுக்கு இருந்த சும்மா இருக்க மாட்டேன். என்ன மிரட்டுறியா? என்ன பண்ணுவ நீ? நானே பார்க்காத என்னோட வேற ஒரு முகத்தை நீ பாப்ப. ஜாக்கிரதை. துளசி, என்னம்மா இது? வீட்டுக்கு நீ வந்த உடனே நான் தான் உன்னை உட்கார வச்சு வாய்க்கு ருசியா சாப்பாடு கொடுக்கணும். நீ என்னடானா வந்ததும் வராததுமா கிச்சனுக்கு வந்துட்ட? அத்தை, நான் தான் வந்ததும் சொன்னேன்ல, நான் தான் இன்னைக்கு சமைக்க போறேன்னு. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இதுல சமைக்க வேற போறீங்களா? நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஏன் அத்தை, மாமா கம்பெனி இங்க இருந்து எவ்வளவு தூரம்? ஏமா கேக்குற? இல்ல, மாமா காலையிலேயே டிஃபன் சாப்பிடாம போயிட்டாரு. மாமாக்கும் சேர்த்துதான் சமைக்கிறேன். நான் வேணும்னா மாமா கம்பெனிக்கு போய் லஞ்ச் கொடுத்துட்டு வரட்டுமா? அவன் இடியாப்பந்தாம விரும்பி சாப்பிடுவான், அதான் காலையிலேயே சாப்பிடாம போயிட்டான். ஏன் அத்தை, என்னதான் அவருக்கு இடியாப்பம் பிடிச்சிருந்தாலும் 3 வேலையுமா சமைச்சு கொடுப்பீங்க? வெறும் இடியாப்பத்தையே சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்புல என்ன தெம்பு இருக்கும்? நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு நான் சமைக்க போறேன் மீன் குழம்பையும் மீன் ஃப்ரையையும் சாப்பிட்டு இனிமே எனக்கு இடியாப்பமே வேண்டான்னு மாமா சொல்றாரா இல்லையான்னு பாருங்க. உனக்கு எதுக்குமா தேவையில்லாத சிரமம்? என்னத்த இது, ஏதோ 3வது மனுஷிக்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வராம இருக்கலாம், ஆனா நீங்க என்னைக்கும் எனக்கு அத்தை தான். அந்த உறவு மாறாது. ஏன் அத்தை வீட்ல நான் சமைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இருக்குமா, நிறைய உரிமை இருக்கு. என்னைக்கும் நம்ம உறவுங்கிறது மாறவே மாறாது. இந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்புறம் என்ன, நான் சமைச்சிட்டு கூப்பிடுறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க அத்தை.
என்னடி இவ நான் சமைக்கிறேன்னு சொன்னா கேட்காம அவளே சமைக்கிறேங்கிறா. ஆனந்தி ஆனந்தி ஆனந்தின்னு ஆனந்தியை பத்தியே யோசிச்சு தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆனந்தி, யார பாத்துட்டு இருக்க? அன்புவதே, எதுக்குப்பா அண்ணன் தேடுற? நீ தான் வேற யார் கூட கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டல்ல. அப்புறம் வேலைக்கு வந்தா என்ன, வரலனா என்ன? சரி, நான் யாரையும் தேடல. ஏய் சௌசவ், என்னடி? ஒண்ணு இல்ல. ஏய் முத்து சார், எங்கடா அவ? யாரை சார் கேட்குறீங்க? உங்க சூப்பர்வைசர். எனக்கு என்ன சார் தெரியும், இன்னும் வரல. மொட்டையா இப்படி வரலன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? வரானா வரலையா இல்ல பெர்மிஷன் எதுவும் போட்டிருக்கானா? சார், உங்களுக்கு தெரியாம எப்படி சார்? என்கிட்ட எவன்டா பெர்மிஷன் கேக்குறீங்க? பட. ஏய் பட்டிக்காடு, எங்க அவன்? யாரு சார்? உங்க அவரு. இந்தாருங்க, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. அன்பு வராரா இல்லையான்னு என்கிட்ட எதுவும் சொல்லவும் இல்ல, எனக்கு தெரியவும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே போன் போட்டு விசாரிச்சுக்கோங்க. ம். ஏய் என்னடி, அன்பு பத்தி கேட்டா ஏதோ மூணாவது மனுஷனை பத்தி கேக்குற மாதிரி பேசிட்டு இருக்க. என்னடி பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. என்னடா இவன் ஒருத்தன் போனும் எடுக்க மாட்டேன்றான்டா. டேய் முத்து, நான் மேல மித்ரா ரூமுக்கு போறேன். அவன் வந்தானா என்ன வந்து பார்க்க சொல்லு. நான் 5 நிமிஷத்துல கீழே வந்துருவேன். சரிங்க சார், சரிங்க சார். இந்த ஆள் இப்பதான் கேட்டு போறான், அதுக்குள்ள இவன் வந்துட்டான் பாத்தியா? டேய் மாப்ள, ஏன்டா லேட்டு? இவ்வளவு நேரம் கருணாகரன் உன்னை கேட்டு இப்பதான் மேல போனாப்ல. ஆனந்தி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா. இல்ல, வேலை இருக்குது, வேலையெல்லாம் முடிச்சிட்டு பேசிக்கலாம். வேலை பெரிய வேலை, வான்னு சொல்றேன்ல. அன்பு, என்ன பண்றீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா பாக்கட்டும், அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. வா. ஏய் என்னடி பிரச்சனை? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ஏ முத்து, ம், இவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க.